நண்பர்களுக்கு வணக்கம். இன்று இந்த காணொளியில் காண இருப்பது குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு முதன்மையான காரகன் புத்திர காரகன் ஆகிய குரு பகவான். உங்களுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் புத்திர காரகன் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். நல்ல நிலைமை என்றால் 1, 4, 7 போன்ற கேந்திரங்களிலோ அல்லது 1, 5, 9 போன்ற இடங்களில் இருப்பது மிக சிறப்பான. 5ஆம் இடத்தில் இருந்தால் காரகத்துவம் காரகவானசி என்றால் கூட 5ஆம் இடத்தில் அவர் ஆட்சி உச்சம் போன்ற இடங்களில் இருக்கும்போது மிக நல்ல பலன்களை செய்வார். பாவத்துவம் அடையும் போது தான் இங்கே பிரச்சனையை தவிர அவர் சுபர்களுடன் இணைந்து இருப்பது, ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருப்பது மிக நல்ல பலன்களை செய்யும். அடுத்ததாக எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அடுத்து 5ஆம் இடத்தில் பாவர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும். பாவர்கள் என்றால் சனி, செவ்வாய், ராகு என்ற தொடர்புகள் இல்லாமல் 5ஆம் பாகவும் மிக குரு அல்லது வளைப்பை சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற தொடர்புகளை பெறும்போது மிக திருமணமாகி சில வரக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகுது என்றாலே என்ன பிரச்சனை? 1, புத்திரக்காரனாகிய குரு மறைவது, அல்ல என்றால் புத்திர ஸ்தானாதிபதி பாவர்கள் தொடர்பு பெறுவது, இல்லை புத்திர ஸ்தானத்தை பாவர்கள் தொடர்பு கொண்ட காரணத்தால் மட்டும்தான் இங்கே குழந்தை பாக்கியம் தாமதப்படும். நார்மலாக உள்ளவங்களுக்கு திருமணமான சில ஒரு வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அடுத்ததாக பார்த்தோமேயானால் இங்கே புத்திரகாரகன் 6 மறைந்தால் கூட 6, 8, 12 கூட பாவங்களை மறைவது குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும்? புத்திரகாரனுடைய குருவாகி அவருடைய புக்தி அல்லது 5ஆம் அதிபதி இணைந்த கிரகங்கள் குருவால் பார்க்கப்பட்ட குருவுடைய தொடர்பை பார்த்த அல்லது குருவை இணைவை பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி அந்த காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குரு பார்த்த சனி குழந்தையை கொடுப்பார். இருக்க கிரகங்களே முதன்மையாக குரு பார்த்த சனி குழந்தையை கொடுப்பார். குருவை இணைவை பெற்ற சனி, குரு பார்த்த சனி கண்டிப்பாக அவருடைய அந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்ததாக குரு பார்த்த சந்திரன் ஒளியற்ற சந்திரனாக அமாவாசை எனக்கூடிய தேவை சந்திரனாக இருக்கும்போது குருவுடைய பார்வையை பெற்ற சந்திரன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஏன் சந்திரன் ஒளியற்று இருக்க என்றால் சந்திரன் ரெஃப்ளெக்ஷன் பிளானட், ஒளியை உள்வாங்கக்கூடிய பிளானட். அவர் ஒளியாக பௌர்ணமியை இருக்கக்கூடிய ஆமியில் வளமையாக இருக்கும்போது அவர் ஒளியாக இருக்கும்போது குருவுடைய ஒளியை அவர் பெற முடியாத காரணத்தினால அவர் ஒளியற்று இருக்கும்போது கண்டிப்பாக குருவுடைய பார்வையை பெற்ற சந்திரன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஒருவருக்கு திருமண சிலங்களே குழந்தை கிடைக்கிறது, சில பேருக்கு குழந்தையே இருக்க மாட்டேங்குது, சில பேருக்கு 5 வருடம் கிடைக்கிறது, சில பேருக்கு வாழ்நாளே குழந்தை இல்லாமல் போயிடுது. இதற்கான காரணங்கள் என்ன? நான் சொன்னது போல் எந்த பாவத்தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் திருமணமான சில 1 வருடம் 1 வருடத்திலே குழந்தை கிடைச்சிடும். சில பேருக்கு 5 வருடம் குழந்தை கிடைக்கும். காரணம் காரகத்துவனோ புத்திரஸ்தானாதிபதி புத்திர காரகனோ இதில் 2ல் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படும் போது சில வருடங்கள் கழித்து தாமதமாக கிடைக்கும். இந்த புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானம் இந்த 3மே, உதாரணத்துக்கு குரு போய் மறைவது, குரு நீச்சம் அடைவது, புத்திரஸ்தானாதிபதி மறைவது, புத்திரஸ்தானாதிபதி பாவங்கள் தொடர்பு, இந்த 3 தூண்கள் கெடும்போது கண்டிப்பாக அந்த ஒரு லக்னாதிபதி லக்கணம் கெடும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்காது. அதுவும் இது மட்டும் இல்லை, எந்த பாக்கியமாக இருந்தாலும் கூட. அதே போல் சுக்கிரன் வலுவிழந்து குரு வலுவிழந்தால் சுக்கிரன் காலத்திற்கான வலுவிழக்கும் போது ஒருவருக்கு திருமணத்தின் மீது ஆர்வமே இருக்காது. அப்படிங்கிற குழந்தை பாக்கியம் இருக்கிறது. திருமணம் ஆனால் தானே குழந்தை பிறக்கும். அந்த சுக்கிரன் பலமிழந்து குரு வலுவிழக்கும் போது ஒருக்கு திருமணத்தின் மீது ஆர்வம் இருக்காது. அடுத்ததாக இந்த எந்த பாக்கியமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் எந்த பாக்கியமாக இருந்தாலும் இந்த 3 பாவங்கள் கெடும்போது அந்த பாவகம் லக்னம் கெடும்போது அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் அந்த பாக்கியம் கிடைக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் தொழில்நிலையம், காரைக்குடி. இப்போது குழந்தை பாக்கியத்தை பற்றி நாம் தெரிஞ்சோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியாதவர்கள் என்ன சந்தேகங்கிறத என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட் மூலியமாக வழங்குகிறேன். அடுத்த வீடியோவில் வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.